யாராச்சும் ஒருத்தருக்காக நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் உண்மையிலே போய் பிச்சை எடுக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா சொல்கிறாங்க யாருன்னா யாரா இருக்கும் அந்த நம்பர்? இவங்க யாருக்கு வேணா எடுப்பேன். என்ன சார் யாரா இருந்தாலும் ஆ அது எங்கள் அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்து உண்மையாகவே நம்பி கண்ணீர் மல்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் பண்ணால் வந்து எனக்கு உயிரே பழச்சிடும் போட்டுருக்குன்னு நின்னீங்கன்னா ஒய் நாட்? இல்லை 2 மாதம் தானே, பண்ணிட வேண்டியது தான். சார் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எடுப்பீங்களா சாருக்காக 2 மாதம் பிச்சை எடுக்கணும்? நீங்கள் எடுப்பீங்களா? என்னங்க எல்லாருமே நான் பிச்சைக்காரனா மாதிரிலாம் போலியேங்க இவங்களுக்காக. அவங்க எனக்காக எடுப்பாங்க, கேட்டு நீங்கள் யாருக்கு எடுப்பீங்களா? ஆமாம் இல்லை, இப்போ ஆக்சுவலாக உண்மையிலே சொல்கிறேனே, பிச்சைக்காரன் படம் நடித்ததுக்கு அப்புறமா என்னோட எண்ண ஓட்டங்கள்லாம் மாறிடுச்சு. உண்மையாகவே வந்து நான் யோசிக்கிற விஷயம், இப்போ பிச்சைக்காரன் 2க்கு கதை எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, பாவர்ட்டியை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, ஓகே ஓகே, அடக்குமுறையை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு, பணம் ஒரு பக்கம் சேர்ந்து நிற்கிது, ஒரு பக்கம் இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயங்கள். அப்போலாம் பிச்சைக்காரன் கதையில் வந்து எமோஷன் ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கும் பொழுது நம்ம மைண்டை வந்து அது அந்த ரைட்டிங்கே பக்குவப்படுத்தி விட்டுருச்சு. பிச்சைக்காரன் 2, 3 எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ சிந்தனையை மாற்றி கொடுத்துருச்சு. உண்மையாகவே பிச்சை எடுத்திருக்கேன் பிச்சைக்காரனில். ஓகே ஓகே. இப்போ சில சமயம் பெர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ண முடியாது இல்லையா, போலீஸ் பெர்மிஷன் வாங்கி பண்ண முடியாது. ஒரே ஒரு ஷாட்டு தான் சார், நீங்கள் குறுக்க நடந்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சில படத்தில். அது மாதிரி நிறைய டிராஃபிக் சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க பல ஹீரோஸ், தெரியாத மாதிரி கூட்டத்தில் போயிருக்காங்க. பாண்டி பஜார்லலாம் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கி பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சில ஹீரோஸ் வந்து மாஸ்க் போட்டு கூட்டத்தோடு போயிடுவாங்க. எங்கே ஷாட் ஓகேவோ அங்கே ஃபோனில் சொல்லிடுவாங்க. ஹெட்ஃபோனை கழட்டிட்டு மாஸ்க் கழட்டிட்டு சும்மா நடந்து போவாங்க. ஒரு 5 செகண்ட் ஷாட் மட்டும் தேரும் நமக்கு. அப்புறம் வந்து கூடிடும், டக்குன்னு காரில் ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் பண்ணிடலாம். இது ரேண்டமாக பிச்சை எடுக்கின்றது எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ அதை மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப அந்த விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு நான் உண்மையிலேயே பிச்சை எடுத்த விஷயம் வந்து நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. மனசு பக்குவப்படுத்தி விட்டுருச்சு, மாற்றி விட்டுருச்சு. அவங்க யார், அவங்க ஷூஸில் நின்று பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது. அங்கே பிச்சை எடுத்த என் கூட நிறைய பேர் பழகிருக்காங்க பிச்சைக்காரன் டைமில். அதெல்லாம் அவர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது, சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என் பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிச்சைக்காரன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இருப்பான், பொறுப்பு இல்லாமல் இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்லாம். ஒரு பாவம், அவங்களால ஒன்றும் முடியல. என் பிச்சை எடுத்து என் பொண்ணை படிக்க வச்சுட்ருக்கேன்ற சொல்கிற நான் என் படத்தில் 2 மாதம் அம்மாக்காக பிச்சை எடுத்தேன். என்னை விட கிரேட் வந்து அந்த ஆள் வாழ்க்கை ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் பிச்சை எடுத்து தான் குடும்பத்தை படிக்க வச்சுருக்காரு. கால் இல்லை, கஷ்டப்படுறாரு. அவர் ஹீரோ தானே. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட பழகினேன். ஒரு அம்மாவை அடாப்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்படியே கூட நடித்தாங்க, ரொம்ப கண்ணீர் வந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. சில சூழ்நிலைகளாக அது நடக்க முடியல. நிறைய இருக்குது அந்த மாதிரி. இப்போ என்ன சொல்கிறாங்க வெளியில், நீங்கள் ஒரு சிக்னல்லையோ எங்கேயோ பார்க்குறீங்க, ஏதாச்சும் பிச்சைக்காரங்க உங்களை பார்த்து பேசியிருக்காங்களா சார்? நிறைய ரெகுலராக ஒரு சிக்னல் நின்று பேசிட்டு போவேன் நான். ரெகுலராக வந்து அவங்க எப்படின்னா, எனக்கு வந்து இந்த காட்டன் விற்பாங்கள்ல, காட்டன் விற்கிறது, புக்ஸ் விற்கிறது, அந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. ரெகுலராக ஒரு கூட்டம் வந்து ஒரு சிக்னல் இருப்பாங்க. போகும்போது வரும்போது அழகாக பேசிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்புறம் ரேண்டமாக எங்கேயாவது பார்த்தா கூட பேசுகிறது தானே, அது ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ கொஞ்சம் உரிமையாக கேட்குறாங்களா, என்ன சார் எங்களை பற்றி படம்லாம் எடுக்கிறீங்க, ஒரு 100-200 போடுங்க, 10-20 போடாதீங்கன்றாங்களா? அன்பாக பேசுகிறது தான். அந்த படம் லெவலுக்குலாம் பெருசி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுகிற அளவுக்குலாம் அவங்களுக்கு உலகத்தை பார்க்க தெரியாது. அவங்களுக்கு நாளைக்கு வேலை, உணவு, நாளைக்கு தூக்கம், இன்றைக்கி நிம்மதி, இப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அன்பாக பேசுவாங்க அவங்க, அவ்வளோதான். ரைட், எக்ஸலன்ஸ் சார். ஆனால் அந்த படம் உங்களுக்கு உண்மையிலே எல்லார் மனசுலேயும் ரொம்ப ஒரு ஆழமாக போய் உட்கார வச்சிருச்சு. ஆமாம், உட்கார வச்சிருச்சு எனக்கே. ஏன்னா பார்த்தவங்க 2.5 மணி நேரம் பார்த்துடுவாங்க. நான் வந்து அதை கதையாக கேட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி 1.5 வருஷம் பிச்சைக்காரன் 1ல் வாழ்ந்திருக்கேன்.